வணக்கம். KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL.Raja. இந்த வீடியோவில் மேஜிக் ஃபில்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். மேஜிக் ஃபில்டர்னால் என்ன? நான் சொல்கிற அந்த மேஜிக் ஃபில்டர் அப்படிங்கிறது இதுதான், சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர். ஃபோட்டோகிராஃபியில் ப்ரொஃபஷனலாக நீங்கள் நிறைய ஜாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜாபில் நிறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும். அந்த சேலஞ்சஸில் ஒரு முக்கியமான சேலஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா, தேவையில்லாத ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஆங்கிலத்தில் அதை unwanted ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம் ஃபோட்டோகிராஃபியில். ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் சில சமயத்தில் நமக்கு ஒரு சவாலாக கூட நம்ம இருந்துடக்கூடும். ஸோ இப்படி சவாலான சில ரிஃப்ளெக்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் தான் இந்த சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர், CPL அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் கிரே கலர் ஃபில்டர். அந்த ஃபில்டரில் உங்களுக்கு த்ரெட் போட்ட ஒரு ரிங் ஒன்று இருக்குது. அதை நம்ம லென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேட்டபிள் ரிங் ஒன்று இருக்குது. இந்த ரொட்டேட்டபிள் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபில்டரை நீங்கள் லென்ஸில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வியூ ஃபைண்டரில், ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரில் பார்த்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் லைவ் வியூ ஃபைண்டரில் பார்த்தாலும் சரி தான், அதை சீனை கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபில்டரை ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுலேருந்து வேணால் வரலாம். அதாவது ஒரு ஈரமான தரையிலேருந்து வரலாம், இல்லை ஒரு வாட்டர் பாடியிலேருந்து வரலாம், இல்லை வேறு ஏதாவது கண்ணாடியிலேருந்து வரலாம். இந்த ஃபோலியேஜ்னு சொல்லக்கூடிய மரம், செடி, கொடி அதனுடைய லீஃப்லேருந்து வரலாம். இல்லை ஒரு சிலைகள் எடுத்திங்க அப்படின்னா அந்த கல்லில் கூட பார்த்திங்கன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கலர் சேச்சுரேஷன் குறைய வரது கூட நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. இப்படி நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் உள்ள எல்லா காட்சிகளையும் பார்த்திங்கன்னா நேரடியான மறைமுகமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறையா அது இருக்குது. ஆனால் நம்ம அதை பார்த்து பழகிட்டதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்மளை ஜாஸ்தி பாதர் பண்ணுறது இல்லை. அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாத மாதிரி பண்ணி விட்டுரும், கிளாரிட்டி கம்மியான மாதிரி ஆகிடும். லேண்ட்ஸ்கேப் மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சீன் எடுக்கிற சமயத்தில் அந்த கலர்ஸ் எல்லாம் போய் கலர்ஸ் கொஞ்சம் பேல் ஆகிடும், அதாவது டீசேச்சுரேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுது. அடுத்தபடி இந்த சீனில் உள்ள கலர் சேச்சுரேஷனை பெட்டர் பண்ணுது. ஏன்னா அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் நீங்கள் போட்டு எடுத்த படத்தையும் அது போடாமல் எடுத்த படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு கண்ணாடியினாலான ஒரு ஷோகேஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஷோகேஸுக்குள்ளே நிறையா திங்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷோகேஸுக்கு வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். PL ஃபில்டர் போடாமல் எடுக்கும்போது எனக்கு அந்த கண்ணாடி என்ன கேட்டிங்கன்னா அந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட் சைடில் வெளிப்புறத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் ரிஃப்ளெக்ஷனாக எனக்கு காமிக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா PL ஃபில்டரை போட்டுட்டு கொஞ்சோண்டு இது ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். வியூ ஃபைண்டரில் நான் பார்த்துக்கிட்டே ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் கட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போது ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சு போய் அந்த கிளாஸுக்கு பின்னாடி உள்ள பொருட்கள்லாம் எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இது ஒரு மாயஜாலமான ஒரு விஷயம். அடுத்த ஃபோட்டோ சாதாரண ஒரு செடி எடுத்திருக்கேன், பூச்செடி ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பூச்செடியில் சூரிய வெளிச்சனுடைய அந்த லைட்டு பட்டு உங்களுக்கு அந்த லீஃப்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா, உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் லீஃபு. அதில் லைட்டு படும்போது நான் கேட்டிங்கன்னா அது கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும் நிறைய லீஃப் செக்ஷனில். லீஃபோடைய அந்த ஆங்கிள் பொறுத்தது, சன்லைட்டுடைய ஆங்கிளை பொறுத்தது. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் படத்தில் அந்த லீஃபில் உள்ள அந்த க்ரீன்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்பாட்டாக உங்களுக்கு ஹைலைட்ஸ் தெரியுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்க அப்படின்னா PL ஃபில்டரை போட்டு ஸ்லைட்டாக நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு பியூட்டிஃபுல்லாக அதில் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது கரெக்டாக தானே? இது ஒரு மேஜிக் ஃபில்டர் தானே? ஸோ இது எப்படி மேஜிக் ஃபில்டர் வேலை செய்யுது? இந்த மேஜிக் ஃபில்டர் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லேருந்து வரக்கூடிய லைட்டை மாத்திரம் கேமராக்குள்ளே அலோவ் பண்ணணும். இன்னொரு ஆங்கிள்லேருந்து வரக்கூடிய லைட்டை இது டிஸ்அலோவ் பண்ணணும், இல்லாட்டி அதை அலோவ் பண்ணாது. போலரைசிங் மீன்ஸ் டைரெக்ஷனல்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் உள்ள லைட்டை அலோவ் பண்ணது, இன்னொரு டைரெக்ஷனல் லைட்டை டிஸ்அலோவ் பண்ணுது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லைட் வேணுமோ அதை மாத்திரம் என்ன பண்ணலாம், நீங்கள் பார்ஷியலாக உள்ள நீங்கள் அலோவ் பண்ணலாம். அப்படி அலோவ் பண்ணும்போது அந்த படத்தில் ஓவராலான ஒரு ஃபீல் உங்களுக்கு மாறி போயிடும். இந்த வீடியோவில் நிறைய கிளிப்பிங்ஸ் நான் காமிக்க போகிறேன். அந்த கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகுது. ஆம்பிஷன் பில்டிங்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் ஷாட் நான் எடுக்கிறேன். அந்த ஷாட்டில் PL ஃபில்டர் எப்படி வேலை பண்ணுதுன்னு பாருங்களேன். அதை நான் ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் போயிட்டு அந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ், அப்புறம் அந்த கிளேடிங் சொல்லக்கூடிய அந்த டெக்கரேட்டட் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சன்லைட் பட்டு வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பூரா அது பியூட்டிஃபுல்லாக ரிமூவ் பண்ணுது. இது அவுட்டோரில். இண்டோருக்குள்ளே நான் வரேன். ஆம்பிஷன் பில்டிங்குள்ளே
அந்த டைல்ஸு, அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து விண்டோ இருக்குது. அந்த விண்டோவிலேருந்து வரக்கூடிய லைட் வந்து டைல்ஸில் ஃபுல்லாக பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, கேமராவை வந்து அந்த ஆங்கிளில் பிடிச்சிட்டு ஸ்லோவாக என்ன பண்ணுறேன், PL ஃபில்டர் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ அந்த தரையில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் கிராஜுவலாக உங்களுக்கு கம்மியாது பாருங்கள். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா, மேலே நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் கேலரியில் போட்டு வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ஜன்னல் வரக்கூடிய லைட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த பேனல்ஸில் படுது, அந்த ஃபோட்டோஸில் படுது. அந்த ஃபோட்டோஸில் உள்ள ஃப்ரேம்ஸில் கிளாஸ் இருக்கும்போது அந்த ஒரு ஃபோட்டோ கூட கிளியராக தெரியல. எல்லாத்துலேயுமே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, PL ஃபில்டர் போட்டு ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எனக்கு போயிடுது. ட்ராவல் ஃபோட்டோகிராஃபருக்கு முக்கியமான ஒரு ஃபில்டர். இப்போல்லாம் நீங்கள் அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்களோ, அது எந்த மாதிரியான ஃபோட்டோ இருந்தாலும் சரி தான். பில்டிங்காக இருக்கட்டும், நேச்சுரல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்டர் ஃபாலாக இருக்கட்டும், ஒரு கேஸ்கேட் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு டெம்பிளாக இருக்கும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோர்ட்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும் ஆக்சுவலாக. ஸோ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபியில் இதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எந்த ஆங்கிலேருந்து லைட்டு வருது அப்படிங்கிறத பொறுத்து இதை ரிமூவ் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸுடைய அளவும் உங்களுக்கு மாறுபடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு கேமராலேருந்து ஒரு 130 டிகிரி இல்லாட்டி 125 டிகிரிலேருந்து வரக்கூடிய லைட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸை ஃபுல்லாக இது கட் பண்ணிடும். சைட் லைட் நான் சொல்கிறது. இப்போ கேமரா இங்கே இருக்குது அப்படின்னா, லைட் வந்து இங்கேருந்து வருது. ஓகே. ஸோ இந்த லைட்லேருந்து வரக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் கிரவுண்ட்லையோ இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட்லையோ வந்து தேவையில்லாத ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா, நீங்கள் PL ஃபில்டர் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னாகும், கட் ஆகும். அண்ட் ஒரு சில சமயத்தில் ரிஃப்ளெக்ஷன்ஸை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதே ஒரு அழகு. அது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா படம் ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும், அந்த ஃபீல் போயிடும். கிரானைட் ஃப்ளோரில் கொஞ்சோண்டு ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது சிமெண்ட் ஃப்ளோர் மாதிரில மாறிடும். அதனால் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வியூ ஃபைண்டரில் பாருங்கள். வியூ ஃபைண்டரில் பார்த்துட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ஜென்டலாக ரிஃப்ளெக்ஷனை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அது படத்தில் தெரியும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்டு அதெல்லாம் தாண்டி இந்த ஃபில்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் பீப்புள் பிக்சர்லையும் யூஸ் பண்ணலாம். போர்ட்ரேட் பண்ணுறீங்க அவுட்டோரில், இது ஒரு நல்ல அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக. பல சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அவுட்டோர் ஃபோட்டோகிராஃபியில் போய் நம்ம பீப்புளை கூட்டு போயிட்டு ஷூட் பண்ணுவோம். மேபி ஒரு கப்பல் போர்ட்ரேட் கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு போஸ்ட் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் கூட இருக்கலாம், இல்லை ஒரு தனி இண்டிவிஜுவல் போர்ட்ரேட்டாக இருக்கலாம், ஒரு மேகசின் கவருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். சில சமயத்தில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஹியூமன் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்னஸ் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ நோஸுடைய ஒரு டிப்பு, அப்புறம் கன்னத்துடைய மேல் பகுதி, அப்புறம் வந்து நாடியில் அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு சில சமயத்தில் கையிலலாம் கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஹார்டாக வந்திருக்கும். அது பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது எவ்ரி டைம் மேக்கப் பண்ணி ரீடச் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் மேஜிக் ஃபில்டர் போட்டு பாருங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு ரொட்டேட் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக அந்த ரிஃப்ளெக்ஷன் போய்டும், அந்த ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். ஹியூமன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் இதை எடுத்து காமிக்கிற சமயத்தில் அந்த ஸ்கின் டோன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த PL ஃபில்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் லைட்டை மாத்திரம் உள்ளே அலோவ் பண்ணுது, இன்னொரு லைட்டாவது அலோவ் பண்ணல அப்படிங்கிறதுனால லைட்டுடைய கலரில் வந்து ஒரு ஷிஃப்ட் இருக்கிறதுக்கு சில சமயத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த கலர் சேஞ்சை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் நீங்கள் சரி பண்ணணும். பட் ரிஃப்ளெக்ஷனை நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி பண்ண முடியாது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு, ஏன்னா இது ஆப்டிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்டர்னல் ஃபில்டரை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அப்போது எந்தெந்த சீன்லலாம் கலர் சேச்சுரேஷன் வேணுமோ, இந்த பிக்சர் பாருங்கள், நம்ம மகாபலிபுரத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோ, அந்த ப்ளூ கலர் ஸ்கை எப்படி வந்திருக்குன்னு வச்சிங்களா, அந்த ப்ளூ ஸ்கையினுடைய இந்த ஃபீல் எதனால் அவ்வளோ தூரம் ரிச்சாக வந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்னஸை வந்து இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுது. ஸோ அந்த ஒயிட்டை ரிமூவ் பண்ணும்போது நான் கேட்டிங்கன்னா அந்த ப்ளூ சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ நிறைய சமயத்தில் ஒரு பிரமிப்பான ஒரு லேண்ட்ஸ்கேப்ஸு, பிரமிப்பான ஒரு நேச்சுரல் சீன்ஸ்லாம் எடுக்கிற சமயத்தில் இந்த PL ஃபில்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த PL ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டார்க் கிரே கலர் ஃபில்டர். கேமராக்குள்ளே வரக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ ஃபில்டரை தாண்டி லைட்டு போகும்போது என்ன ஆகும்னா, குறைஞ்சது 2லேருந்து 2.5 ஸ்டாப் வரைக்கும் படம் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். அதாவது உங்களுக்கு லைட்டோடைய அளவு குறைஞ்சிரும். அப்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், நீங்கள் அப்பச்சர் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். அப்பச்சர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குறையும். இல்லை ஷட்டர் ஸ்பீடை குறைக்க வேண்டியிருக்கும் நீங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஷேக் வரலாம், இல்லை சப்ஜெக்ட் ஷேக் கூட வரலாம், இல்லை ISOவை நீங்கள் கூட்ட வேண்டியிருக்கும். அப்போ வந்து படத்தில் நாய்ஸ் வரும். ஸோ இந்த 3 கான்சிக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும். இது கிளியர் ஃபில்டர் இல்லை. ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த PL ஃபில்டர் சில சமயத்தில் நம்ம ND ஃபில்டர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இது ஒரு 2-in-1 ஃபில்டர் மாதிரி கூட உங்களுக்கு ஆகிடுது. எந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸை இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணாது அது நமக்கு தெரியணும். ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷனை இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ண. ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா லைட் சோர்ஸே வந்து ஒரு ஸ்பாட் மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு வந்து யாரோ ஒருத்தர் சன் கிளாஸ் போட்டிருக்காரு, அவரை நீங்கள் சூரியனுக்கு நேராக ஏற்றா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அவருடைய கண்ணாடியில் வந்து சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை இது ரிமூவ் பண்ணாது. அதுக்கு பேர் தான் உங்களுக்கு ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இல்லை ஸ்டுடியோவில் 2 லைட் வச்சுருக்கீங்க, அந்த லைட் வந்து யாரோ ஒருத்தவங்க போட்டிருக்க கண்ணாடியிலையோ இல்லை அவங்க கண்ணிலையோ வேறு ஏதோ இடத்துல லைட்
ஒரு ஸ்பாட் மாதிரி பட்டுச்சுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை இது ரிமூவ் பண்ணாது. இதை தவிர உங்களுக்கு வந்து டைரக்ட் லைட், கேமராவுக்கு நேராக பின்னாடி வரக்கூடிய லைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த போலரைசேஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இந்த போலரைசேஷன் எப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட் வந்து சைட்லேருந்து வரணும். சைடில் இருந்து கொஞ்சம் லோ ஆங்கிளில் வரணும். காலையில் ஏர்லி மார்னிங்கில், அதாவது வந்து நம்ம கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாளில் வந்து தங்க நேரம் சொல்லக்கூடியது வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து சூரிய உதயத்திலேருந்து ஒரு 2 மணி நேரம் காலையில், அது மாதிரி சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் முன்னாடி, இது வந்து கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் இந்த பிஎல் ஃபில்டர் வந்து உண்மையிலே ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை. பேக் லைட்லேயும் இது எந்த விதமான எஃபெக்ட்டும் க்ரியேட் பண்ணாது. ஒரு சிலுவட் எடுக்கிறீங்க, பேக்ரவுண்ட் லைட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, அந்த இடத்துல பிஎல் ஃபில்டர் போட்டு ரிஃப்ளெக்ஷனை கட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு கட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், பிஎல் ஃபில்டரை போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த சிபிஎல் சொல்லக்கூடிய சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டரை நம்ம போத் இன்டோர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் 2 இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி ஒரு ஃபில்டரை நீங்கள் வாங்குறதா முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி சிபிஎல் ஃபில்டரை வாங்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சிபிஎல் ஃபில்டரில் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு ப்ரைஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு பிஎல் ஃபில்டருடைய விலை இருக்குது. நான் எப்போது சொல்கிறது மாதிரி ஒரு பொருளுடைய தரம் அப்படிங்கிறது நிறைய சமயத்தில் அதோட விலையோடு சேர்ந்து போகும். அப்படி போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பிஎல் ஃபில்டர் வாங்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் தவிர நீங்கள் எந்த மாதிரியான சைஸில் அந்த ஃபில்டர் வாங்குறீங்களோ அதை பொறுத்தும் உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாகும். உங்களுடைய போலரைசேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே வந்து இமேஜ் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அது முக்கியமான பாயிண்ட். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபில்டரை ஆட் பண்ணுற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி லென்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறீங்க. அந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த லென்ஸோட அட்வான்டேஜ் நம்ம ஃபோட்டோவில் கிடைக்கும். அதனால் நான் ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீப் குவாலிட்டியான ஃபில்டர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு எல் சீரிஸ் லென்ஸ்லையோ இல்லை வேறு ஏதாவது காஸ்ட்லி லென்ஸில் போட்டிங்கன்னா அந்த லென்ஸினுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டி, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் அடிபட்டு போயிடும். ஸோ அந்த சிபிஎல் ஃபில்டர் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் லென்ஸுக்கு உள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபில்டர். ஸோ ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அதிகமான அளவில் நீங்கள் படத்தை இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. சரியான ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் படங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இதுக்கு முன்னாடி வந்து ரிஃப்ளெக்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு குழம்பி போய் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த குழப்பத்துக்கு வழி இல்லை. சிபிஎல் ஃபில்டர் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். என்ஜாய் பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபி. மேஜிக் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டரை பற்றி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார் நோட்டிஃபிகேஷன். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சசரிஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர்.